வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். என் பேர் காயத்ரி. நான் சுஷில் ஹரி இன்டர்நேஷ்னல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் அகாடமிக் கோஆர்டினேட்டர் அண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நாங்கள் வந்ததுக்கான 2 ரீசன். சித்தயோகி ஸ்ரீ சிவசங்கர் பாபா பற்றின 2 உண்மையை சொல்கிறதுக்காக மெயினாக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பாபா வந்து ஜென்ரலாக பௌர்ணமிக்கு அப்புறம் வந்து பில்கிரிமேஜ் டூரில் போவார். அது மாதிரி தான் போன பௌர்ணமி முடிஞ்சிட்டும் அவர் வந்து பில்கிரிமேஜ் டூரில் இருந்தார் நார்த் சைடில். அப்போ அவரோட கூட போயிருந்தவங்க தே நோட்டீஸ் லைக் கொஞ்சம் ஸ்வெட்டாகிற மாதிரி இருந்தது அவருக்கு. அண்ட் ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியான உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் மிசோரியில் அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ரொம்ப இன்டென்ஸ் ஸ்வெட்டிங் இருக்கிறனால டெஹ்ராடூனில் வந்து மேக்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணிவிட்டு 3 ஸ்டென்ட்டும் இம்ப்ளான்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். அண்ட் இது ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் இன்க்ளூடிங் அவரோட ஃப்ளைட் டிக்கெட், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அவரோட ஆடியோ, அவரோட வீடியோ, பிக்சர்ஸ், கம்ப்ளீட் மெடிக்கல் ரிப்போர்ட், இது எல்லாமே வந்து தமிழ்நாடு கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க ஃபர்னிஷ் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அண்ட் அவங்களோட லோக்கல் சோர்ஸஸை வச்சு இதை வந்து வெரிஃபையும் பண்ணிட்டாங்க. தே கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் ஆல் ட்ரூ. செகண்ட் திங், அந்த சிபிசிஐடிலேருந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு வந்தாங்க. அவங்களுக்கும் இந்த ரெக்கார்ட்ஸை நாங்கள் ஃபர்னிஷ் பண்ணோம். அண்ட் தே ஆல்சோ கன்ஃபார்ம் தி ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த ரெக்கார்ட்ஸ். திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தட் வி வாண்ட் டு கன்வே இஸ் தெர் வேர் லாட் ஆஃப் ரூமர்ஸ் அரவுண்ட் ஹிஸ் வேர்அபவுட்ஸ். அவர் வந்து டெஹ்ராடூன்லேருந்து தப்பி போயிட்ட மாதிரியும் அவரை சிபிசிஐடி வந்து துரத்தி பிடிச்ச மாதிரியும் எல்லாம் நியூஸ் வந்தது. அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். பிகாஸ் அவர் எங்கே இருக்காரு, அவரோட அட்ரஸு, அவர் கூட இருந்தவங்களோட கான்டாக்ட் நம்பர், அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நாங்கள் தான் ஃபர்னிஷ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அவர் ஜப்பானுக்கு போன மாதிரியும், மலேசியாவில் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு போகிற மாதிரியும், அண்ட் நேபாளுக்கு போன மாதிரியெல்லாம் நியூஸ் வந்தது. அதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் த்ரூ அவுட் டெஹ்ராடூன் அந்த ஏரியாவில் தான் இருந்தார். அண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஃபர்னிஷ் பண்ணிட்டோம். ஸோ இது மூலமாக நாங்கள் சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தான். நிறைய இதை சுற்றி ரூமர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ இந்த கேஸ் வந்து சிபிசிஐடி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 சைடும் விசாரிக்க போகிறாங்க. போத் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அண்ட் த ஸ்கூல் சைட். ஸோ 2 சைடும் அவங்க விசாரிச்சுட்டு ஃபைனலி தே வில் கம் டு அ கன்க்ளூஷன். எது உண்மை எது பொய்ன்னு கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஹவெவர் லாங் இட் டேக்ஸ். ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, அது அவங்க ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் இதை சுற்றி சோ மெனி ரூமர்ஸ் ஆர் டோட்டலி ஃபால்ஸ். And moreover, நாங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம். we have to start the school. There are so many things around that. We are very much affected by all this. In the false rumorsனால which is not true. So உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான், இன்வெஸ்டிகேஷன் முடிக்கிற வரைக்கும் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்க. எது உண்மையோ உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது உண்மை எது போயின்னு. தட் இஸ் அவர் earnest request. And எஸ், ஆக்சுவலி எங்களுக்கு ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் நிறைய ஏஜென்சிஸ்லேருந்து வராங்க. உமன்ஸ் ரைட் கமிஷன், சைல்ட் ப்ரொடெக்ஷன், தென் சிபிசிஐடி, டிஃப்ரெண்ட் இதுலேருந்து வராங்க. தே ஹவ் பீன் ஆஸ்கிங் ஃபார் செவரல் டாக்குமெண்ட்ஸ், ஸ்கூல் ரிலேட்டட் அண்ட் மற்ற ரிலேட்டட், கமிட்டி மெம்பர்ஸ், அந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ், கான்டாக்ட் நம்பர்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் நிறைய அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வி ஹவ் பீன் ஃபர்னிஷிங் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு ஆல் ஆஃப் தெம். ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் அதை தான் வந்து சப்மிட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் சிபிசிஐடிலேருந்து வந்து அதை கேட்டாங்க, எவ்வளோ ஸ்டாஃப், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் ஸ்டாஃபோடலாம் பேசினாங்க, ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பேசினாங்க. ஸோ all these whatever they have been asking for, regarding the school organization, we have been furnishing them. அதெல்லாம் உண்மையே இல்ல அது ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு டைரக்டா நீங்க வேணா கேட்டு பாருங்க, அவங்களுக்கு டைரக்டா நாங்க எல்லாமே நாங்க தான் கொடுத்தோம். இங்க எங்க இருக்காரு, அவரோட கான்டாக்ட் நம்பர் என்ன, எல்லாமே நாங்க தான். லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவர் இருக்கிற இடம் சொன்னது நாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பி ஓடுறதுக்கு முடியாது. பிகாஸ் லாஸ்ட் இயர்லேருந்தே அவருக்கு உடம்பே சரியாயில்ல. ஃபர்ஸ்ட் அவர் வந்து வாக்கிங் இட் செல்ஃப் ஹி ஹேட் அ பேராலிட்டிக் அட்டாக் லாஸ்ட் இயர். அண்ட் அவரோட வாக்கிங் இட் செல்ஃப் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் ஹிஸ் ஹெல்த் ஹாஸ் டீக்ரேடட். அப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. எப்படி தப்பி ஓட முடியும் நீங்களே சொல்லுங்களேன். இட்ஸ் இம்பாசிபிள். ஒரு ஆஞ்சியோ பண்ண ஒரு நோயாளி எதுக்கு திடீர்னு அங்க போக வேண்டிய அவசியம் என்ன மேடம்? இல்ல அவரோட கேர் டேக்கர் அங்கதான் இருக்காங்க, அதனால அங்க போயிருக்கலாம். மேக்ஸ்ல வந்து ஒரு எத்தனை நாள் அங்க இருந்தாரு மேடம்? அவர் ஆஞ்சியோ பண்ண அந்த ஃபைன் டீடைல்ஸ் எப்ப போனாரு எல்லாமே வந்து அபிஷியல்ஸ் கேட்டாங்க. அதை நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். ரைட் ஃப்ரம் எந்த டேல அவர் வந்து ஏர்போர்ட் போனாரு,
எப்போ அங்கே ரீச் பண்ணாரு அண்ட் எப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு, எவ்வளோ நாள் இருந்தாரு, அங்கேருந்து எப்போ போனாரு, எல்லாமே நாங்கள் அஃபீஷியல்ஸ்க்கு சப்மிட் பண்ணிட்டோம். நீங்க அபிஷியேட் கொடுத்துருக்கீங்க, எங்ககிட்ட சொன்னாதான் நாங்க வந்து கரெக்டான ஒரு விஷயத்த போட முடியும். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி 9ஆம் தேதி அவர் மேக்ஸ்ல அட்மிட் ஆனாரு, இந்த போலீஸ் இங்க இருந்து 11ஆம் தேதி போகுதுன்னு சொன்னா அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? அதோட சொல்லுங்க. டெஃபினட்டா தப்பி ஓடினாரு சொன்னது போய். as I said அவருக்கு பாசிபிளே இல்ல, பிகாஸ் அவர் ஹெல்த் கண்டிஷனே டிஸ்சார்ஜ் ஆகி எதுக்காக டெல்லி போகணும் அதுதான் நான் கேக்குறேன். மேக்ஸ்ல அனுமதிக்கப்பட்டு ஒரு ஆஞ்சியோ செய்ததா சொல்றாங்க. ஆஞ்சியோ செய்த நோயாளி உடனடியாக கேர்டேக்கருக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? டெல்லி ஏன் சென்றாரு அது சொல்லுங்க. டோராடோன்ல இருந்து மேக்ஸ் மருத்துவமனையில ஏன் டெல்லி சென்றாரு? அங்கதான் இந்த கேர்டேக்கர்ஸோட ரெசிடென்ஸ் இருக்கு. இட் இஸ் இன் டெல்லி. So after the surgery he has gone there to take rest. அப்ப மருத்துவமனையில அவர் ஓய்வு எடுக்கல, அப்படியே கிளம்பிட்டாரு. We won't stay forever in the hospital இல்லையா? So after finishing the treatment he had gone there to the residence. சுஷில் ஹரி பள்ளி மேல வந்து இப்போ குற்றச்சாட்டு பண்ணிருக்க அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையா? எல்லாம் பல தரப்புல இருந்து சொல்றாங்க. பள்ளியை விட்டு நிறைய பேர் வந்து வெளியேறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்க விளக்கம் என்ன? Can we mention a few points about the school? School பத்தி சொல்லலாமா? So Sushil Hari International Residential School என்பது சித்தயோகி ஸ்ரீ சிவசங்கர் பாபாவால் 2001 அந்த ரூரல் சில்ட்ரனுக்காக, அந்த ரூரல் சில்ட்ரனுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணுன்ற ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ண ஸ்கூல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் 75% ஆஃப் த சில்ட்ரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் and 90% of the children are from most backward communities. And in the school la endha discrimination illa in the gender or caste, creed, religion, endha discrimination illa. And it's a very secular environment. Church, mosque ellame irukku. And our school celebrates all functions. It is not namesake. Genuinely we teach the children how to live in unity in a secular environment. And we celebrate all functions, all cultural events. It's a very happy and safe environment for all children. Teachers are very, very committed. So with all these children, we coach and ensure that they really have good quality education with world-class infrastructure, and ensure that by the time they come to 12th standard, they get the best education, and by the time they leave school, they will be state rank and national rank holders. So அந்த லெவலுக்கு நம்ம குழந்தைங்களை கோச் பண்ணி not only in academics but also in extracurricular activities and all spheres, they will have a total all-round personality development in Sushil Hari, which is a very safe place for all children. In fact, last year in the CBSE batch of 12th standard students, our school ranked number 1 in the country. So 94.4%, rank 1 in the whole of India. So yes sir. பாரதி தீபான் ரெண்டு டீச்சர் பாத்தீங்கன்னா போக்சோ கீழ வந்து அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ என்ன அவங்க எதனால அப்படி பண்ணாங்க, என்ன அவங்க Sushil Hari, like we said, very safe environment for all children and all teachers are committed. To our knowledge அவங்க டீச் பண்ணி பாரதி hasn't to my knowledge taught பண்ற டீச்சர்ஸ் வந்து கரண்ட்லி வர்க் பண்ற டீச்சர்ஸே கிடையாது. அது ஒரு பாயிண்ட் we would like to clarify. தீபா இல்லங்க, அங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி கிண்டர்கார்டன், ஆக்சுவலி அதுல ஒரு டீச்சர் வந்து she was handling only kindergarten long back. ஓகே, பாரதிங்கிறவங்க வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எல்கேஜி யூகேஜி ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க இந்த மேபி இயர் 10 years back ன்னு சொல்லலாம், பட் எக்ஸாக்ட் இயர் we will confirm and tell you. பாரதியோட மாமியார் ஜானகியா, அவங்க மருமகள் தான பாரதி? அது கரெக்ட். கரெக்ட்டுங்களா? அவங்க இருக்காங்களா? ஜானகி மேடம் இருக்காங்களா? yes she is there. yes. அப்ப பாரதி மேடம் அவங்க அந்த ஆசிரமத்துக்கோ அந்த பள்ளிக்கோ வரதே கிடையாதா? வராங்களா? இல்ல, இவங்க ஸ்கூல்ல டீச் பண்ணலங்கிறது. அவங்கதான் வந்து மாணவிகளை வந்துட்டு பாபாவிடம் கொண்டு சென்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே போல தீபாவோ ஆங்கில டீச்சரா இருக்கக்கூடிய தீபா, கரெக்ட்டுங்களா? இங்கிலீஷ் டீச்சர் கரெக்ட். அவங்கதான் வந்துட்டு அவங்க 2 பேரும் தான் அவங்க கிட்ட பாபா கிட்ட இவங்க மாணவிகளை வந்துட்டு இது மாதிரி மூளை செலவு செய்து அவர்தான் கடவுள் அப்படின்னு ஒரு மூளை செலவு செய்து அவங்க கிட்ட அந்த பாடகை கொண்டு போறாங்க. அதுதான் குற்றச்சாட்டு. அவங்க ஒர்க் பண்றாங்க, ஒர்க் பண்ணல. இல்ல ஒண்ணே ஒண்ணு கேட்கலாம். இது யார் கம்ப்ளைண்ட் வந்தது, எப்படி உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அதுதான் எங்களோட இல்ல நாங்க அங்கே தான் இருக்கோம் அந்த காலனி. இல்ல எங்களோட ஹோல் பாயிண்ட் ஆக்சுவலி நீங்க அதை பார்த்தது இல்லன்னு நினைக்கிறேன். First question sir,
பாரதின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்க வந்து she is not in this country for the last many years. அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமே வேற கண்ட்ரீஸ்ல தான் இருக்காங்க, இங்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வருஷம் முன்னாடி வேலை பார்த்தவங்க அண்ட் அவங்க வேலை பார்த்தவங்க எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஓகே, நீங்க 10 வேலை பார்த்து முடிச்ச ஆசிரியர்கள் படிச்சு முடிச்சுட்டு போற பெண்கள் வரைக்குமே தன்னோட பாலியல் இச்சைக்கு வர சொல்லி டார்ச்சர் பண்ணதான் இவர் மேல. அதுதான் சார் எங்களோட ஹோல் பாயிண்ட். இல்ல எங்களோட ஹோல் பாயிண்ட் இதெல்லாம் டோட்டலி ஃபால்ஸ். அதுதான் இப்ப சிபிசிஐடி இன்வெஸ்டிகேஷன்ஸ் சட்டம் போட்டா அரசு முட்டாள்தனமான அரசா, காவல்துறை இல்லங்க. இல்ல அதுக்குதான் சார் இன்வெஸ்டிகேஷன்ஸ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் முடியல இல்ல சார். இப்ப என்னன்னா ஃபால்ஸ்னு எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. அப்ப போக்சோ சட்டம் போட்டது தவறா, முட்டாள்தனமானதா? அப்படி கேஸ் தான் சார் போட்டிருக்காங்க, எதுவுமே ப்ரூவ் ஆகல. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம். இப்போ அவர் சுஷில் ஹரி அவன் அந்த பள்ளியில இருக்கிற அலுமினி வீடியோ வேணா பாருங்க. அதுல வந்து சிவசங்கர் பாபா வந்து பேசியிருக்க ஆடியோ, அதாவது நேத்து நைட்டு 11 மணி வரை இந்த பொண்ணு என்னோட காதலி அப்படின்னு பேசியிருக்காங்க. வேணா பாருங்க நீங்க. இதுதான் மேம் இந்த மாதிரி வந்து கடலூர் குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? எஸ் சார். நான் உனக்கு கேட்கலாமா? தன்னை கடவுளாக பாதித்து அடிக்கடி நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணர், நான் தான் வந்து கடவுளின் மறுபிறப்பு, சித்தரின் 7 ஆண்டுகள் 70 ஆண்டுகளா ஏதோ சொல்லிட்டு என் கூட தான் நீங்க இருக்கணும், என்கிட்ட உங்களுக்கு பவர் வரும்னு சொல்லிட்டு அவரே சொன்ன வீடியோக்கள் பல வந்துட்டு சமூக வலைதளங்கள் இருக்குது. அந்த சொல்லிதான் அந்த மாணவிகளை வந்துட்டு அவர் வசியம் பண்ணி அவரை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணதாக முன்னாள் மாணவிகள் 2 பேரும் இன்னாள் மாணவி ஒருத்தவங்களும் கொடுத்துறாங்க. இதுதான் புகார். இதுதான் சார். பட் லைக் ஐ செட், சுஷில் ஹரி ஸ்கூலுக்குனா ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட் இல்லை. இன்ஃபேக்ட் 2 குழந்தைங்களை தேடி மலேசியன் எம்பசி ஒரு முறை தே ஹட் கம் டு அவர் ஸ்கூல். அவங்களே இந்த என்வாயன்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த சுஷில் ஹரி ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டுக்குனா ஒரு சேஃபர் பிளேஸ் குழந்தைங்களுக்கோ விமனுக்கோ இல்லைன்ட்டு அவங்களே சொல்லி மலேசியன் கவர்மெண்ட்க்கு நம்ம ஸ்கூல் சிஸ்டம், இந்த சுஷில் ஹரி சிஸ்டம் மலேசியால ஃபாலோ பண்ணணும்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனாங்க. இல்ல இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து நான் தான் கிருஷ்ணர், நீங்க எல்லாம் கோபிகைகள், நீங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதுல டோட்டலி ஃபால்ஸ். டோட்டலி ஃபால்ஸ். இன்ஃபேக்ட் அவர் இருங்க ஒரு நிமிஷம். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்ல ஒரு விஷயத்த வந்து இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, அது எப்படி வேணா எல்லாரும் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் எனக்கு ஸ்ட்ராங்கா பதிச்சது சொல்றேன். பிகாஸ் நானும் அவரோட ரொம்ப வருஷம் 17 இயர்ஸா நானும் அசோசியேட் ஆயிருக்கேன். நான் தான் கடவுள், நீயும் தான் கடவுள். பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ். இதுதான் மோட்டோ. ஓகே, பிரிங் த டிவினிட்டி இன் யூ த்ரூ சர்வீஸ். இப்போ நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணியிருந்தவங்க. த்ரூ சர்வீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் இன்னர் குட்னஸ். அதுதான் அவர் ப்ரமோட் பண்றது. நான் தான் கடவுள், எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கிறது டோட்டலி ஃபால்ஸ். அப்படி இல்லை, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிவினிட்டி இருக்கு. அண்ட் we have to serve the society through goodness to the society. We are bringing the goodness within ourselves. அந்த பிலாசபில வந்தவங்க தான் நாங்க. இப்ப நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம்னா we like that philosophy. We want to give back to the country. We want to give back to the society. We are very simple people. அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேலையை விட்டு வந்திருக்கோம்னா அந்த பிலாசபி பிடிச்சு நம்மளும் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மி, நம்மளும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும், நம்மளுக்கு இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். தட் இஸ் த ஹோல் பர்பஸ். அதை வந்து நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றீங்க? ஜஸ்ட் அங்கங்க ஒரு லைனை கட் பண்ணி டிஃபரெண்டா இன்டர்பிரேட் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும். அதை வந்து எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க அதை வந்து சார் அதுதான் சொல்றேன் சார், அவர் தான் சொல்றாரு. நானும் ரைட் ஃப்ரம் த ஸ்கூல் நேம் சார், வாட் எவர் இஸ் ஃப்ளோட்டிங் அரவுண்ட் இஸ் நாட் ஆக்யூரேட். எங்ககிட்ட அது ஸ்கூல் நேம்ல இருந்து அந்த மீடியால கன்வே பண்றது கரெக்ட் இல்லை. ஸ்கூலுக்கு வந்து பார்க்கணும், பாபாவை வந்து இன்டராக்ட் பண்ணி ஏதாவது பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தென் யூ யுவர் செல்ஃப் நோ த ட்ரூத். சார் வீடியோவே இருக்கு, அவரே வீடியோல சொல்றாரு, படம் பாக்குறாங்க இப்படி ஆகுது, 2 நிமிஷத்துல அவுட் ஆயிருது. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல அவரை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு பெண்ணா வந்து அப்படி கேட்க முடியல எங்களால. அது உங்களுக்கு தெரியுதா? சரி, அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நீங்க அங்கங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதை எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? லவ் ஆல் அப்படின்னா நீங்க அதை மட்டும் எடுத்துடுவீங்க. அதுக்கு முன்னாடி அன்பே சிவம் அது டிஃபரெண்ட் இல்ல. இதுதான் ஒரு சினிமாவை பார்த்து ஒரு கற்பனை எல்லாம் இருக்கிறீங்க, 2 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து அவுட் ஆயிருது அப்படின்ற வீடியோ இருக்கு. உங்களுக்கு போட்டி காட்டி சங்கடப்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜென்ரலா நான் ஒன்று சொல்றேன், அவர் வந்து எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார். லைக் பிரசன்ட் டே, யூனோ, ஸ்பிரிச்சுவாலிட்டி,
political, social, so many things that we discuss because இப்போ எங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா we are very much there, you know, அங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஸ்கூல் life is very simple as I said. Actually, School, temple, ஸ்பீச்சஸ் கேட்டு தான் நிறைய குழந்தைங்க they have excelled in their life. அவங்களே எழுதியிருக்காங்க லெட்டர்ஸ். பாபா உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் நாங்க வந்து அதான் நாங்க இந்த இன்டர்வியூ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆன்சர் பண்ணி எங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. உங்க ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் என்னால அந்த क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணி we have come up in life into so many children have. See, the first thing இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்த இல்ல ஒரே நிமிஷம் இந்த இல்ல சார் சார் பாபாவோட லைஃப்னால நிறைய சும்மா இதுங்க அத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அத ஒண்ணு பண்ண வேண்டாம். இல்ல ஒண்ணு பண்ண வேண்டாம். நாங்க வரோம். இல்ல ப்ரூஃப் இருக்குறதால தாங்க போக்சோ போட்டுருக்காங்க. போக்சோ போட்டு ஜட்ஜ்மென்ட் கிடையாது சார். தாராளமா இருக்கு. அவர் மேல குற்றச்சாட்டு வரப்பவே பள்ளி நிர்வாகம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து மறுப்பு தெரிவிங்கன்னு 2 நாள் முன்னாடி சண்முகராஜன் சொல்லியிருக்காரு. அவர் அப்பவே சொன்னாரு நீங்க கேட்கவே இல்லைன்றாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. நீங்க மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன? மறுப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் என்ன? அவர் மேல சார் ஃபர்ஸ்ட் திங் சார் 2 நாளைக்கு முன்னாடியே அவர் மேல குற்றச்சாட்டு வரும்போதே அவர் சொல்லியிருக்காரா நீங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிருங்க, பள்ளி நிர்வாகம் மறுப்பு தெரிவிச்சிருங்க சொல்லியிருக்காங்க. நீங்க மறுப்பு தெரிவிக்காத காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரீசன் சார் எங்களுக்கு வந்து this experience is completely new to all of us sir. இல்ல I will tell you sir. சொல்றோம் first no problem. First thing, this experience is very new to all of us. Second, நாங்க எல்லாரும் பிகினிங்ல இந்த மீடியா இந்த இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதெல்லாம் குழந்தைங்க போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் யாரும் நம்பி இந்த மாதிரி எல்லாம் சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல. when it came to such a serious state, அப்போதான் we thought ஓ நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணணும், நம்ம சொல்லணும். that is what we decided and that is why we are doing it now. பள்ளியில like we always have been insisting, it is the most safest place sir. எல்லா டீச்சர்ஸும் very very committed. நார்மல் பள்ளியில நடக்கிறத தவிர பள்ளிக்குள்ள வர முடியாது அப்படின்றதுதான் எல்லா பேரண்ட்ஸ் சாரி absolutely not. என்ன சொன்னீங்க? இல்ல சார் not true. கண்டிப்பா இல்ல சார். இல்ல not true. அங்கதான் வெயிட் பண்ணி பார்த்தோம். பேரண்ட் சார் இந்த லாஸ்ட் no இல்ல இப்போ ஒரு மாசம் கதைய நீங்க இல்ல சார் நாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க சொல்றது உங்க பள்ளியினுடைய தரப்பு, நாங்க சொல்றது வந்து பேரண்ட்ஸுடைய தரப்புன்னு சொல்றோம். பேரண்ட்ஸே டைரக்டாவே சொல்றாங்க ஸ்கூல்ல அந்த கேட் முன்னாடி தான் எங்களால உள்ள போக முடியும். absolutely அது ரொம்ப தப்புங்க. எங்க ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் உள்ள வரைக்கும் போலாம், பிரின்சிபல் வரைக்கும் போலாம் டைரக்டா. ரொம்ப வந்து பாதுகாப்பான இடம்னு சொல்றீங்க, பேரண்ட்ஸே உள்ள வர முடியாதுன்றதா சார் பேரண்ட் உள்ள வரலங்கிறது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ. பிகாஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் சிஸ்டம் சொல்றேன். பிகாஸ் நான் அகாடமிக் கோஆர்டினேட்டர்ஸ் வி நோ ரைட். ஜென்ரலா பள்ளிக்குள்ள வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் பண்றதே பேரண்ட்ஸ் தான். மார்னிங் நீங்க ஸ்கூல் இருக்கிற டைம்ல வந்து நோ அப்சல்யூட்லி ஃபால்ஸ். ஏன்னா ஸ்கூல் பில்டிங் வரைக்கும் பேரண்ட்ஸ் கம் அண்ட் டிராப் ஃபார் ஸ்மால் சில்ட்ரன். ஃபார் பிகர் கிட்ஸ் அவங்களுக்கும் வேலைக்கு போகணுங்கிறனால அவசரமா விட்டுட்டு போயிடுவாங்க. ஃபார் ஸ்மால் சில்ட்ரன் ஆல் த வே டு த கேட் வரைக்கும் we allow them. First thing. Second thing, we also have a system that whenever parents want to talk between 3 and 4, they can always fix up an appointment and they can come in and talk with the teacher and the coordinator. This system was always there until we closed the school for corona. So parents உள்ளே வர்றதுங்கிறது last 2-3 days because of safety security reasons it is locked. நீங்க அந்த ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும்போது சில்ட்ரன்ஸ் வந்து அதாவது உங்க தரப்புல தவறா இல்லாம இருக்கலாம், அவர் தொடுறதோ கட்டி பிடிக்கிறதோ முத்தம் கொடுக்கறதோ இதெல்லாம் நடந்திருக்கா நடக்கலையா? கட்டி பிடிக்கிறதெல்லாம் நடந்திருக்கு சார். சார், ஒரு நிமிஷம் நான் வந்து இல்ல சார் I'll tell you. டீச்சர் வந்து ஸ்கூல் சமாச்சாரம் சொல்லிட்டேன். நான் வந்து அங்கிள் இட்ஸ் ஓகே காயத்ரி அப்படி நடக்குமா? தொடுவாரா? டச் பண்ணுவாரா? சுஷிலரின்றது சார் டச் பண்றதுன்னா என்னன்னு சொல்லுங்க நீங்க. இப்படி தொடறதா? ஹக் பண்ணுவாரு சார், கட்டி பிடிப்பாரு பசங்களை. ஏன்னா
நிமிஷம் நான் சார் ஒரே ஒரு நிமிஷம் நான் இதுக்கு சார் ஒரே ஒரே சின்ன குழந்தை விஷயமா ஆன்சர் பண்றேன். நம்ம இல்ல இதுக்கு தான் ஆன்சர் பண்றேன். டீவியேட் ஆன்சர் தப்பா இருந்ததுன்னா நீங்க திருப்பி கேளுங்க, வேற யாராவது பதில் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நான் ஆஸ் அ மதர் நான் என் குழந்தைக்கு சொல்லி தரது குட் டச் பேட் டச். நீங்களும் அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது குட் டச் கேட்டகரியில வருமா பேட் டச் கேட்டகரியில வருமான்னு தான் கேக்குறீங்க. சின்ன விஷயமா சொல்லணும்னா சார் டச் இருக்கு, இட் இஸ் அ குட் டச். நான் என் குழந்தைய ஹக் பண்ணலாம், எங்க அப்பா தாத்தாவா அந்த குழந்தைய ஹக் பண்ணலாம்னா அந்த விதத்துல ஆஸ் அ லவ்விங் பர்சன் எஸ் ஹக் பண்ணுவாரு. எங்க கண் எதிர்க ஃபோர்சிபிளி இல்ல, குழந்தையோட பெர்மிஷன் இல்லாம இல்ல, பேரண்ட்ஸ் கண்ணுக்கு மறைவா இல்ல. எல்லாம் காலனிக்கு பேரண்ட்ஸ்னா நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் கிடையாது. யாரு வேணா வரலாம் சத்சங்கு, யாரு வேணா வரலாம் வெளியாளுங்க. முத்தம் இல்ல சார், இல்ல சார். சார் நீங்க சிலதல் சத்சங்கத்துல நடக்கிற விஷயத்தை நீங்க சொல்றீங்க. நீங்க பாத்திருப்பீங்க ஒரு போட்டோ, சாமி வந்து அந்த சொகுசு அறையில வந்து படுத்திருக்கிறாரு, கூட வந்து இன்னொரு மாணவி வந்து படுத்திருக்கிறாங்க. வீடியோ கால்ல இருங்க ஒரு நிமிஷம், வீடியோ கால்ல வந்து போன் பண்ணி இன்னொரு மாணவிய படிச்சு முடிச்சுட்டு போற மாணவிய வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டு அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இதுக்கு பேர் தான் குட் டச். இல்ல ஒரே நிமிஷம், இதெல்லாம் அலிகேஷன் தானே, இதெல்லாம் இன்னும் சார் அந்த போட்டோ என்ன ஆதாரம் இது வரைக்கும் நாங்க சார் இந்த வீடியோ ஆத்தென்டிக்ங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இது வரலும்? இந்த வீடியோ ஆத்தென்டிசிட்டி இல்ல, வீடியோவோட ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணியாச்சா சார்? சார் அதுதான் போட்டோ ஒண்ணு. 1 செகண்ட். that photo அவங்க போஸ்ட் பண்ணிக்கிற photo is very different. அவங்க அதை யூஸ் பண்ணி they are adding this other information to make it look like that, but that photo is taken in a very different place, very different environment. So if you combine the two, it will sound like that. சரி, இப்ப புகார் கொடுத்திருக்காங்கல்ல மாணவிகள் பெற்றோர்கள்லாம், அதுவும் மார்ஃபுடா இல்ல என்ன சொல்றீங்க? இல்ல அதுதான் சார் சொல்றோம். இப்ப சிபிசிஐடி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங், அதுதான் எங்களோட ரிக்வெஸ்டே. இன்னும் ஃபுல்லா கன்க்ளூஷன் இல்ல, இன்னும் கன்க்ளூஷனுக்கே வரல. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நம்மளுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரியும் சார். ஆனா உங்களுக்கும் தெரியும் இல்ல, உங்களுக்கும் தெரியும் சார். நீங்க போக்சோ பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 100% கேசஸ் எல்லாமே ஆத்தென்டிக்கா இல்ல. there is news that many of them are false also. அது உங்களுக்கே தெரியும் இல்ல சார்? இல்ல இல்ல நீங்க எங்க கேஸ் என்னங்கறத வெப்சைட்ல அவர் பேசின வீடியோ, அவர் டான்ஸ் ஆடுற, அவருக்கு இன்னும் டான்ஸ் ஆடுற, அதுதான் சார் அவரோட போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து உடனடியா முடக்குறீங்க, எல்லாமே செய்றீங்க. Sir, the reason is பேஷண்ட் எதுக்கு மொட்டை அடிக்கிறாரு? தலைமறைவாகிறதுக்கு reason. அடுத்து டேராடூன்ல இருந்து 11ஆம் தேதி எஸ்கேப் ஆகி 16ஆம் தேதி சார் அதுதான் சோஷியல் நம்ம யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அவங்க பிரைவேட் பண்ண ரீசன் because others were all misusing all that information. அது வந்து மத்த devotees அதெல்லாம் கேட்டு they all were starting to cry. They were all emotionally very disturbed on seeing all the way the media, the other people were misusing all this information. That is why it was privatized. பாரதி ஒரு டீச்சர் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி போயிட்டாங்க புரியல. Exact years we will check and tell you sir. ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்க ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்க. ஆமா போயிட்டா ஒருத்தவங்க எப்படி வந்து அவங்க போக்சோ ஆக்ட்ல வந்து அதுதான் எங்களுக்கும் தெரியல சார். That is why அதுதான் எங்களுக்கும் we should wait for all this to அதனால settle தான் down. சொல்றோம் சிபிசிஐடிக்கு வெயிட் பண்ணலாம். இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல விட்டு போயிட்டாங்கன்னா அவங்க கேஸ்லயே வர மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சார், அதுதான் சார் நாங்களும் சொல்றோம். எக்ஸாக்ட்டா அதுதான் இல்ல சார். ஒரு சார் கண்ட்ரியிலே இல்ல அவங்க சார். கண்ட்ரில இல்லங்கிறதுக்கு ஆதாரம் கண்டிப்பா இந்த இருக்கு. ஒரு மாசமா 2 மாசமா கண்ட்ரியிலே ஏன்னா அவங்க பாஸ்போர்ட் இருக்கும், அவங்க எங்க இருக்காங்கன்றது இதுக்கு தெரியும். proof வந்து அதுக்கு தான் சொல்றோம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் வந்து எல்லாம் இதாகும் போது கிளியரா தெரியும்ன்றோம். ஓகே, தீபா வெயிட்டா போறாங்க. Sir, we let, as madam said, let us wait for this to be investigated in a proper manner. நாங்க வந்தது to give this clarity that there is so much of false information floating around. தான் இங்க சொல்ல ட்ரை பண்ணோம். பாரதியர் மட்டும் தனியா நாங்க கரெக்ட்னு சொல்ல ட்ரை பண்ணல. அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல ட்ரை பண்ணோம்னா போட்ட எல்லாம் உண்மை கிடையாது. So there are some false allegations for which we are able to tell you proof order. மத்ததுக்கு எங்க கிட்ட proof இப்போ இல்லனாலும் CBCID is enquiring. எங்க கிட்ட இருக்கிற proof documents எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம். டெய்லி வந்துகிட்டு இருக்காங்க, டெய்லி கேக்குறாங்க. as parents பேசுறாங்க, as teachers பேசுறாங்க, ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயும் பேசுறாங்க. அவங்க நாங்க அது எதையுமே முடியாதோ இல்ல கோஆபரேட் பண்ணலையோ அதெல்லாம் எதுவுமே பண்றது கிடையாது. எல்லாம் ஃபுல் கோஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வெர்டிக்ட் வரும். நீங்க சொல்றீங்க ஜோடிக்க சொல்றீங்க, ஏன் என்ன காரணத்துக்காக ஜோடிச்சிருக்காங்க, எதுக்காக ஜோடிச்சிருக்காங்க?
சார் இதோட Sir, that is what they have to find out. இல்ல அதுதான் எங்களுக்கு புரியல. கிட்ட இருக்குன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? படித்த மாணவி தான் உங்களுக்கு தெரியும். தெரியாம இருக்காது யாருன்னு. உங்ககிட்ட படித்த மாணவி தான். ஏன் அவங்க இது போன்ற ஒரு புகாரை கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் ஒரு காரணம். அது என்னன்னு சொல்லுங்க. That's what the investigation team is going to do. இல்ல ஒரு கேஸ் போட்டாங்கன்னா I am telling you the truth. Sushil, sir, let me finish. Sushil Hariல படிக்கிற எல்லா குழந்தைங்களும் are so attached to the organization. ஸ்கூல முடிச்சு கூட they keep coming regularly every year to meet Baba and meet all the teachers. It's a very different environment. Really எங்களுக்கே எதுவும் புரியல. Investigate பண்ணி they will come to the truth. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிற அந்த பசங்க மேல உங்களுக்கு ஏதோ அலிகேஷன் இருக்கா? இண்டிவிஜுவலா உங்க பள்ளியில இருந்து போகும்போதோ ஏதாச்சும் புகார்கள் இருக்கா? அவங்க வந்து நீங்களே அனுப்பப்பட்ட மாணவர்களா எப்படி? We don't know எந்த ஸ்டூடெண்ட்ஸ பத்தி நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இது எப்படி this is all taking place we don't know, but all we know is எங்க ஸ்கூல்ல படிச்ச எல்லா குழந்தைங்களும் they are all so loyal, so committed, so loving. ஏன்னா அந்த values தான் we have inculcated. So அந்த மாதிரி they keep coming back every year. That is how it is. பாபா வந்து எந்த குழந்தைக்கு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணலங்கறீங்களா? Absolutely. Thought கூட this is totally far away sir from the reality. நீங்க definitely you must come to our school. Definitely you must come and see Baba. சிச்சுவேஷன் பெட்டர் ஆனதுக்கு அப்புறம் ப்ளீஸ் வாங்க. நாங்க எல்லாரும் அதுதான் ரெக்வெஸ்ட் பண்றோம். ப்ளீஸ் உள்ள வாங்க. உங்களை உள்ள விடலன்ற ஒரு சிச்சுவேஷனும் வராது. உள்ள என்ன நடக்குது நீங்களே be able to see. நீங்க ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. Absolutely fine. மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க. தாத்தாவா அவர் கட்டி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போதைக்கு குழந்தையா இருக்கும் போது தாத்தாவா கட்டி பிடிச்சதை அவங்க ஃபீல் பண்ணாங்க. இப்ப அவங்க நினைவு தெரிஞ்சு அவர் பண்ண விஷயங்கள் வந்து தவறா இருக்குன்னு அவங்க சார் எந்த வயசுல இன்னொன்னு நான் உங்ககிட்ட அஃபெக்ஷனோட கட்டி பிடிக்கிறது அஃபெக்ஷன் தான் சார். இல்ல ஒண்ணே நான் கேக்குறேன் சார் ஒரு நிமிஷம் சரி இப்ப சார் எத்தனை வருஷம் இல்ல எத்தனை வருஷம் கதை முன்னாடி நம்ம பேசுறோம். அவர தாத்தா ஒரு நிமிஷம் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நானே சொல்றேன். அவர தாத்தா நான் சொல்லவே இல்ல. ஒரு அப்பாவா தாத்தாவா ஒரு குழந்தைய கட்டி பிடிக்கிறது தப்பு கிடையாதுன்னா அவரு ஐ வெரி கிளியர்லி செட் குட் டச். சரி இன்னொன்னு தான் நான் சொன்னேன். சார் நோ வெயிட் சார் ஒரே ஒரு செகண்ட். See, I want to bring up an important point. Sir, I'll bring up. Uncle, please tell. நான் 97ல பாபாட்ட வந்தேன் சார். நான் மயிலாப்பூர் தான் எனக்கு வீடு. 97ல வந்தேன். முதல்ல வந்த போது என்ன அவர் ஹக் பண்ணிட்டார். அப்ப கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ் கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. என்ன ஹக் பண்ணிட்டு எனக்கு வந்து தீராத அலர்ஜி இருந்தது. தீராத அலர்ஜினா மூக்குல இல்ல சார் கேளுங்க சார். அத கேட்டா சொன்னாரு. என்ன சார் 12 சார் இது ஸ்கூல் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு பாயிண்ட். ஸ்கூலுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் சம்பந்தமே இல்ல. ஓகே நோ வெயிட் ப்ளீஸ். ஸ்கூல் இப்ப நாங்க வந்து எங்க டிவோட்டிஸா இருக்கோம். நாங்க அவர் வந்து நான் அப்ப போய் ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போய் ஹக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். ஸ்கூலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஸ்கூல் ஃபவுண்டர்ங்கிறத தவிர வேற சம்பந்தமே இல்ல. ஸ்கூல் இஸ் கம்ப்ளீட்லி நோ இல்ல நான்சென்ஸ். ஒரே சார் இது ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன். இது டோட்டலி ஃபால்ஸ். ஸ்கூல்ல அவர் ஃபவுண்டர். தி ஸ்கூல் இஸ் கண்டக்டட் பை தி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. தேர் இஸ் a group of team who conducts the school. Students come, learn and go. இவ்வளவுதான். But there are also people, wait sir, let me complete. There are also people like some of us who believe in him, who like his philosophy, who are also associated with the organization more than the school. அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்ப என்னோட பசங்க வந்து they are in the same philosophy. They go and hug. It's not that he comes and hugs all students. In fact, he doesn't even like come, அவர் ஜென்ரலா தனிமையை விரும்புவார். தள்ளிதான் இருப்பாரு. இல்ல நமஸ்காரம் பண்ணுனால வெயிட் பண்ணுங்க. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன் சார். நமஸ்காரம் பண்ணுனாலே பண்ணாதீங்கம்பாங்க. பட் பீப்புள் அவுட் ஆஃப் தேர் பிலீஃப் they do namaskaram. He says no. மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க யாரும் கால்ல விழாதீங்கன்னு. பட் ஸ்டில் people do. அதே மாதிரி யாரும் வந்து அவர் தனியா ஒரு இதுல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு பேசுவார்.
அவுட் ஆஃப் தேர் இது பீப்புள் ரன் அண்ட் ஹக் ஹிம். அதுக்கு நீங்க அவரை ப்ளேம் பண்ண முடியாது. ஓகே, there is no private one to one. அண்ட் இத வந்து இல்ல அத இல்ல ஒரே நிமிஷம், இது வந்து நீங்க இது இல்ல ஒரே நிமிஷம், இதே டாபிக்ல நீங்க வந்து இதை எப்படி வேணா திங்க் பண்ணலாம். இல்ல இல்ல, உங்களோட டாபிக் என்ன? உங்களுக்கு ஹக் தான் வேணும், அந்த டாபிக் தான் பேசணும். இல்ல சார் இன்னொன்னு தெளிவாவே சொல்றேன் சார், ஒரே அதுக்கு தான் நானும் வரேன், அத பத்தி தான் நானும் பேசுறேன். இல்ல இல்ல நீங்க டிவோட்டியா அவரை கட்டி பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அது உங்களுடைய சுதந்திரம், அவருடைய. நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு வாட்டி கேட்டுங்க. அவர் என்ன கேட்டாருன்னா ஹக் பண்றது ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ல பண்ணுவாரான்னு அவர் கேட்டாரு. அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன், வேற எதுவுமே நானும் சம்பந்தமே இல்ல. ஸ்கூல் கேம்பஸ்ல இது ஒரு வாட்டியாவது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லுவோம் இல்ல. ஸ்கூல் டயத்துல இது நடந்திருக்கா? ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் அவர் ஹக் கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா அஃபெக்ஷனேட்டா? இல்ல சார், ஹக் பண்ணது இல்ல. இது எல்லாமே நடக்கிறது கோயில்ல சத்சங்ல நடக்கும் போதுதான் சார். அவங்களா இஷ்டப்பட்டு தானே சார் வராங்க சார். ஒரே நிமிஷம், கண்டிப்பா இல்ல சார். இந்த தீபா பாரதி இவங்க வந்து மாணவர்களா அவரை விரும்புற மாணவர்களை வந்து கூட்டு போய் மாணவிகளை விட்டுருக்காங்க அப்படின்றதுதான் அவங்க மேல இருக்கிற சார். அதுக்கு அதான் நாங்க சொன்ன மாதிரி பாரதிங்கிறவங்க இங்க ரொம்ப வருஷமா இல்லவே இல்ல. ஓகே, தீபாங்கிற பேரை சொல்றாங்க, நாங்க இல்லன்றோம். சார் nobody goes. See sir, இல்ல இப்ப நான் இருக்கேன்னு வெச்சுக்கோங்க, ஸ்கூல்ல நான் டீச்சரா இருக்கேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே லெட்ஸ் சே சாட்டர்டே ஏதோ சத்சங் இருக்குன்னு வெச்சுக்கோங்க, நான் என் குழந்தைங்களை அழைச்சிட்டு போவேன். I as a parent take my children. Students நாங்க எதுக்கு சார் கூப்பிட்டு போறோம்? நீங்க என்ன क्वेश्चन கேக்குறீங்க? Students I'll tell about higher secondary. Sir, நான் சொல்றேன் sir. Sir, I will tell you, I am a senior secondary coordinator, class teacher for 11th and 12th for CBSE and also subject teachers. We, from my experience, children குதிப்பாங்க, பாபாவை பார்க்கணும், they'll be so excited. They are like that because they can experience. Sir, I'm telling you. Simply வந்து நீங்க வந்து கிளாஸ் எடுக்கிறத விட அவரை பத்தி நிறைய No sir. No sir. வந்து அறிவியல் சம்பந்தமா Sir, நீங்க ஒரு yes sir. அவங்களே அதுல எக்ஸ்போஸ் ஆகும். Yes sir. நீங்க கேட்ட questionக்கு I am giving you the answer. Please allow me to finish. We are class teacher as well as subject teacher. We are with the students all the time. Whenever they come to know, இப்போ பாபா பார்க்கணும்னா மேபி ஒரு அமாவாசை அந்த மாதிரி பாபா கோயிலுக்கு போவாங்க. பாபா கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா children will be so excited and so eager to see Baba. நம்ம அந்த டைம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம், so we will not permit. ஆனா lunch timeல they will go see Baba, pray in the temple and come back. So that is the way our children have worked. Examக்கு முன்னாடி children will want to pray, they want to go and see Baba, get their blessings, because they believe that Baba oda blessings irundha they will be successful in their exams. Is the belief of the children. So they will request us, ma'am, we want to see Baba, we want to see Baba anu da enga kulandanga enga kitta solluvaanga. அந்த அளவுக்கு ஆர்வம் வரதுக்கு சார் ஒரே நிமிஷம் பாபா பத்திய வரலாறு வந்து நீங்க மாணவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்களா? சார் இது வந்து environment itself is filled with truth sir. And the place is filled with truth sir. நாங்க வந்து US ல இருந்தோம் sir, 13 years அங்க இருந்தோம், and we know Baba from 1998 and we have lived with him. எங்க parents, grandparents எல்லாருமே sir. And அங்க இருந்து எங்க குழந்தைங்க ஸ்கூல் கோயிங் ஏஜ் வந்தப்போ we explicitly வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க குழந்தைங்க பாபா ஸ்கூல்ல படிக்கணும்னு வந்திருக்கோம். So it is a place of truth. மாணவர்கள் பாடத்தை மட்டும் தான் படிக்கணும், பாபா பத்தி அவங்க Absolutely not. அந்த மாதிரி பாபா பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கணும். No sir. மக்கள்கிட்ட அந்த மாணவர்கிட்ட வந்து திணிக்கப்படுகிறது. Absolutely not. அதுக்கு தான் நான் சொல்றேன், குழந்தைங்க they have that natural affinity towards anything that is good. Children's heart is very pure. குழந்தைங்களுக்கு எது உண்மை நல்லதுன்னு தெரியும். டீச்சர்ஸ்லயே எந்த டீச்சர் ட்ரூ அஃபெக்ஷனோட அவங்க கிட்ட இருக்காங்க, எந்த டீச்சர் ஒரு மாதிரி ஃபார்மலா, எல்லாமே குழந்தைங்க சென்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இதுல அவங்களுக்கு பாபா இஸ் த ட்ரூத். இந்த இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் ஆர் கமிட்டட். So they have that natural affinity towards anything that is good and pure and true. That is how it is.
we never have complained anybody. இப்ப நீங்க இத பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், it's only a small fraction of students. இப்ப இவங்க சொல்றது very small fraction of students who may have belief, their parents may have belief, or their grandparents may have belief. Majority of the students, if you see, they just come, go. They have nothing to do with anything. It is totally their free will. Nobody forces this on them. உங்களுக்கு புரியுதா இது? இப்ப ஃபோர்ஸ் பண்ணி பாபாவை பத்தி, we are all like, you know, technically sound, we are academically, our objective is to coach the students and we are completely focused on them. Why will we teach about other things? No compulsion. To what level na? And most of the சாமியே கும்பிடலன்னா கூட still In there is fact- no compulsion. You need not even pray. நீங்களே வந்து நேரடியா அவருடைய பக்தர் அப்படிங்கறதுனால உங்களால வந்து அந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ண முடியலன்றதா இது. நீங்க டீச்சரா இருந்தாலும் கூட அந்த ஸ்டூடெண்ட் உடைய மென்டாலிட்டி Sir, students இது ஒரே ஒரு நிமிஷம், students See, no. Our See, school this is is misinterpreted. We are speaking the truth. We are speaking about a natural student. ஆன்மீக சிந்தனையோட இருக்கனால உங்களுக்கு வந்து No, No, sir, no, this no, has no, nothing to no. do with spirituality. This has nothing to do with spirituality. அந்த பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் அவங்க அதாவது பேரண்ட் எல்லாம் சேர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையத்துக்கு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில பள்ளியை வந்து கேன்சல் பண்ணுங்க அங்கீகாரத்தை அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்காரு. பேரண்ட் நீங்க சொல்றது வந்து பேரண்ட் மேல கம்ப்ளைண்டே இல்லைன்றீங்க. எல்லா பேரண்ட்டுமே சொல்லியிருக்காங்க. சார் எல்லா பேரண்ட்ங்கிறது ஒரே நிமிஷம், இது எங்க வந்தது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் உரிமை ஆணையம் வந்து எத்தனை உங்க பேர் பள்ளியை தமிழக அவர் ஒருத்தர் வச்சா சார் நாங்க சார், நீங்க நிறைய- சொல்றீங்க, நாங்க வந்து இங்க 5 பேர் இருக்கோம். ஒரு பேரண்ட் கம்ப்ளைண்ட், உங்களுக்கு ஏன் அவங்க சொல்றது நம்ப முடியுது, நாங்க சொல்றது நம்ப முடியல? அப்படின்றத வந்து தொடர்ந்து பேசுறீங்க. குழந்தைகள் நல உரிமை ஆணையம் வந்து இது குறித்து விசாரிச்சு இதுல குற்றம் நடந்திருக்கு, இந்த பள்ளியை வந்து தமிழக அரசே ஏற்று நடத்தணும்னு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்கு. இதுக்கு என்ன இல்ல குற்றம் முடிஞ்சதுன்னு யாரும் இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இட் இஸ் ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன்ங்கிறது தான் எல்லாருக்கும் உண்மை. சார், there is a case that's going on and they are trying to find the truth. That is a fact. Both ways, இந்த சைடும் நீங்க அந்த சைடும் நீங்க, இந்த பள்ளியை தமிழக அரசே ஏற்று நடத்தணும். எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல சார். So far இது வரைக்கும் வரல. பேப்பர்ல வரது இல்ல சார். சார் பேப்பர் எல்லாமே ஃபால்ஸா? Sir, எல்லாமே ட்ரூவா சார்? விடுமுறை விட்டீங்களா? எக்ஸாமினேஷன் இருக்கும்போது 2 மாதம் விடுமுறை விட்டீங்க. எதுக்காக விட்டீங்க? sir, we want to conclude with one point, sir. We have come with faith in our people. நம்ம மீடியா எல்லாரும் கரெக்டா நம்மள ட்ரஸ்ட் பண்ணி they will respect and analyze everything truthfully ன்னு நம்பி நம்ம வந்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க சார். So we have spoken all the truth from our side. Baba is a very good person. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா you will all definitely know. Sushilari school is a very safe school. Let the investigation complete. Let the ஜூலை 1ஆம் தேதி வரையும் சிவசங்கர் பாபாவுக்கு வந்து நீதிமன்ற காவல் வந்து வச்சிருக்காங்க. சிபிசிஐடி வந்து சரியான ஆதாரம் கொடுக்காத பட்சத்துல நீதிமன்ற காவல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அக்செப்ட் பண்ணி 14ஆம் தேதி 14 நாள் வந்து நீதிமன்ற காவல் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆதாரம் உண்மை, அவர் பாலியல் பண்ணது not yet, sir. Investigation is not சார், yet over. ஆதாரம் உண்மைன்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணி இப்ப வைக்கல சார். கம்ப்ளைண்ட் போயிருக்கு நம்மளோட கண்ட்ரில. எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் ஒரு நிமிஷம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா அதை இன்வெஸ்டிகேட் தான் பண்றாங்க. வெர்டிக்ட் இன்னும் வரலையே சார் எங்கேயுமே. அவரை புடிச்சு உள்ள போட்டு Sir, விசாரிக்க சொல்லிட்டாங்க. sir, முகாந்திரம் இல்லாம sir, ஒரு please. Sir, let us wait, sir. நீதிமன்றத்தோட ஃபங்க்ஷன் சார் எங்களுக்கு இங்க இல்ல இல்ல இங்க ஒரே ஒரு நிமிஷம். நீதிமன்ற காவல் தான் வந்து கேட்டு எல்லாமே ஜட்மெண்ட் வந்துருச்சா சார்? No, sir. கன்ஃபார்ம்டா இல்ல சார். கன்ஃபார்ம்டா இல்ல. Truthfully, we are telling you as சார், ட்ரூத்ஃபுல்லி வி ஆர் சேயிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார். ரொம்ப ரொம்ப நல்ல இடம். நம்ம ப்ரே பண்ணாலும் பாபா ரெஸ்பெக்ட் எதுவுமே அவசியம் இல்லை. ஹீ டீச்சர்ஸ் த கரெக்ட் வேல்யூஸ் டு ஆல் த சில்ட்ரன். அண்ட் சின்ன குழந்தையிலேருந்து நீங்கெல்லாம் வந்தீங்கன்னா தெரியும், சின்ன குழந்தைங்களே ஓடி வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்து, கை கழுவ தண்ணி கொடுத்து, செருப்பெல்லாம் வாங்கி வச்சு, ஏன்னா வர்றவங்க எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி வேல்யூஸோட வளர்ற இடம் சார். யூ மஸ்ட் டெஃபினெட்லி கம் அண்ட் ப்ளீஸ் ட்ரஸ்ட் வாட் வி ஆர் சேயிங். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களா, அவங்க கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்களா இந்த மாதிரி நடந்துச்சா?
சார் அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது சார். we don't know anything about that. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல சார் யார் அவங்கன்னு எங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரே ஒரு வீடியோ வெளில வந்திருக்கு தெரியா? அத தவிர எங்களுக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் இல்ல சார். ஒரே நிமிஷம். we are telling the truth from our experience and from dealing with children. சொல்றது தானே சார் எங்களோட பாயிண்ட். 11 years no sir sir எங்களோட சைடுல இருந்து சார் உங்களுக்கு ட்விஸ்ட் sir பண்ணனும்னா ஓகே 11 years சார். நாங்க எங்களோட சைடுல இருந்து சொல்றதுன்னு சொல்லிருக்காங்கன்னா நான் எதுக்கு நான் சொல்லவே இல்லை. சிம்பிளா தான் சொல்றீங்க. அது wrong சார். டோட்டலி wrong. டோட்டலி wrong. சார் ஒரே பாத்துக்கலாம் இல்ல அது நிஜம் இல்ல. சிவசங்கர் பாபாவோட பொருளாதார ஆதாரம் எவ்வளவு பாபா கிட்ட எந்த ப்ராப்பர்ட்டியும் பாபா பேர்ல இல்ல சார். அவங்களுக்கு எந்த பேங்க் அக்கவுண்டும் இல்ல, எந்த போன் கூட இல்ல. he is totally living alone sir. School is managed by the trust. இல்ல சார். School is managed by the management committee. School is completely managed sir. இருங்க பக்தர் சொல்றாரு சொல்லுங்க. அவரோட பிசினஸ் இன்னைக்கு இருக்கு சார். கொரியர் பிசினஸ் இன்னைக்கு இருக்கு. அவங்க ஒண்ணுமே இல்ல, பாபாவுக்கு எதுவுமே இல்ல அப்படின்றாங்க. நீங்க பிசினஸ் இருக்குது இல்ல அவர் கொரியர் பிசினஸ் பண்ணிருந்தது வேற யாருக்கோ அங்க சார் அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அவர் கேட்ட கேள்வி உள்ள ப்ராப்பர்ட்டி அந்த ஸ்கூல் அந்த ட்ரஸ்ட்ல அவருக்கு ஏதாவது இருக்கான்னு அவர் கேட்டாரு. இவங்க இல்லன்னு சொன்னாங்க. அவர் பேசுறது வேற வேற பிசினஸ், அவரோட சொந்த பிசினஸ். யார் பேர்ல ட்ரஸ்ட்ங்க, ட்ரஸ்ட் ட்ரஸ்டோட பேர்ல பேர்ல தான் தான் இருக்கு. இருக்கு. அவர் பாபா ட்ரஸ்டி கூட ட்ரஸ்ட் கிடையாது. பாபா டொனேஷன் no donation we don't accept donation as a sir. Finally we want to tell only one thing. So far please guys எவ்வளவு இன்கம் வருது இதுல expense சார். நான் வந்து ஒண்ணே ஒன்னு சொல்லிடுறேன். இல்ல ஒண்ணே ஒன்னு நான் சொல்லிடுறேன் சார். இப்ப தமிழ்நாடு குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் கொடுத்த அந்த நடவடிக்கையின் பேர்ல தான் சுசீலரி ஸ்கூல வந்து அரசே தமிழக அரசே ஏற்று நடத்தணும் அப்படின்னு ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காங்க. அந்த பரிந்துரையை நீங்க பாத்தீங்களா இல்லையா? சார் நாங்க நியூஸ்ல பார்த்ததோட சரி. இது வரைக்கும் சோஃபார் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நியூஸ் சேனல்ல வந்த அப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும். அந்த விதத்துல நாங்க பார்த்தோம். பட் சோஃபார் we haven't officially got anything. Officially we have got and school related நீங்க 15 டீச்சர் வெளியானது that is false. That is not true. Teachers are with us. Okay, maybe 1 or 2 may have left because of the situation, family pressure. And students there is இப்ப ஸ்கூல் இன்னும் திறக்கணும். so there is an uncertainty over this which is correct. எல்லாருக்கும் இப்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது ஸ்கூல்ல க்ளோஸ் பண்றாங்க. அந்த uncertaityல போற சில ஸ்டூடெண்ட்ஸ் but they keep calling us ma'am இதெல்லாம் ட்ரூவா, book distribution எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்ப. there is lot of pressure on us. daily they are coming for investigation. so அதனால தான் இப்ப we are keeping the parents also outside. this is not how we treat the parents. டீச்சர்ஸ் யாருமே வந்து வெளியில போகலங்கறீங்க. டீச்சர்ஸ் வந்து அவங்க சொன்ன 15 count is totally wrong. yes exact count தெரியல சார். but there is in the news எல்லாம் இருக்கறனால there are few parents who are leaving. we don't have the exact count now. I don't have it now. கைதில வந்து அரசியல் உள்நோக்கம் ஏதாவது இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் எங்களோட இது ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் we are very simple normal people. இதுல வந்து இதுல அரசியல் இது மாதிரிலாம் பெருசா விஐபி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. there are visitors who come who meet him. அவங்களும் வந்து பார்ப்பாங்க, சத்சங்லே பேசுவாங்க, போவாங்க. இப்படிதான் this is all we have seen. இதுல பெருசா அந்த அரசியல் பேக்ரவுண்ட் இந்த பேக்ரவுண்ட்ல we are not aware of any of that. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பாபாவே சொல்லியிருக்காங்க எல்லாருமே நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் whoever come there and so there is no political backing or anything. Sir, finally we'll conclude. ஒரே ஒரு இதுதான், please wait for the truth. Because எல்லாமே மீடியால வருது வந்து ஃபால்ஸா இருந்தனா it is affecting lot of us emotionally. So many of our sentiments are also affected. Just like that our kids are affected, students are affected, teachers are affected. It's not just putting something false and then இத சுத்தி எவ்வளவு பேருக்கு பாதிப்பு இருக்குன்னு நாங்க தான் சொல்ல முடியும். It is totally not correct. அதனால உங்ககிட்ட கேக்குறது ஒண்ணுதான், நீங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. என்ன உண்மையோ பொய்யோ வெளியில வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசிஷன் எடுத்துக்கோங்க. எது கரெக்ட் எது தப்புன்னு நீங்க டிசிஷன் எடுத்துக்கோங்க. மெயின் ரீசன் நாங்க ஏன் இங்க வந்திருக்கோம்னா ஒரு பெரிய ஹோப் சோஷியல் மீடியால இஸ் ரீச்சிங் எவ்ரிபடி. இப்போ நீங்க சொல்றது நிறைய பேர் கேக்குறாங்க. சோ எங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் சொல்லுங்க. நம்பாதது எது நிஜம் எது இல்ல எல்லாம் வெளியில வரும். ஆனா எங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இதுதான். நாங்க நம்புறோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த பிலீவர்ஸ் நாங்க இங்க வந்திருக்கோம். இதையும் ப்ளீஸ்
சொல்லுங்க சோஷியல் மீடியா மூலமா, அவ்வளவுதான் எங்களோட. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்றாங்க, இவங்க இன்னைக்கு தான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க. சீரியஸ்லி நாங்க அதுலலாம் இல்லவே இல்லை. எங்க வந்து இதுல என்ன வந்திருக்குன்னு பாக்குறதுக்காக நாங்க 1-2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன நடக்கிறதுன்னு பாக்குறது. பிகாஸ் we don't track all that. Our life is very simple between school, family and listening to speeches, praying to God. This is all. It's a very simple thing. இதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க, இப்பதான் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் டோட்டலி நியூ. தட் இஸ் நாட் அவர் ஜாப் எவ்ரி டே டு கீப் செக்கிங் who is putting and keep commenting, because we are all teachers. We are here for a purpose. ஆனா இதுல யாராரு டீச்சர்ஸ் யாராரு கான்டாக்ட் பண்ணிக்கல, நீங்க பெற்றோர்னாங்க. ஆனா பள்ளியோட பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. அவங்க டீச்சரா பெற்றோரா? இந்த மேடம் இப்ப நாங்க you answer for yourself. எனக்கு கேக்குறீங்களா? நான் வந்து என்னோட பசங்க 2 பேரும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. நான் வந்து 16 வருஷமா இருக்கேன் அந்த அசோசியேஷன், அந்த காலனில தான் இருக்கேன் நான். 16 வருஷம் முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்க ஒரு டிவோட்டியோட ஃபேமிலியில கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பத்துல இருந்து எனக்கு பாபாவை தெரியும். நான் ஸ்கூல்ல நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணிருக்கேன் டு ஹெல்ப் டீச் த கிட்ஸ். நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய வாட்டி வாலண்டியர் பண்ணிருக்கேன். பட் ஒபிஷியலி assigned teacher அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. as a parent, I'm a parent and a person who lives in the colony. மேடம் பேரு மேடம் என் நேம் my name is Gayatri. I am an academic coordinator and I also teach 11th standard. நீங்க மேடம் Praveena sir, senior secondary coordinator, CBSE 11th and 12th. I teach English and economics. ஜானகி மேடம்ங்கிறது யாரு மேடம்? She is one of the school management committee members.